லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. பிரான்சிஸ் பேக்கன் என்ற அறிஞர் இதோ ஒரு மிக அழகான வாக்கியத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார். Knowledge itself is power. அறிவு தன்னிலே ஆற்றல் கொண்டது. இந்த வாக்கியத்தை நினைக்கும் போது நிகழ்வு ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு நடுத்தர அளவுள்ள ஒரு தொழில் நிறுவனத்திற்கு ஒரு புதிய தலைவர் பணியமர்த்தப்பட்டார். அவர் அதிகம் படித்தவரல்ல, ஏதோ ஓரளவுக்கு படித்து ஓரிரு பட்டங்களை பெற்றவர். ஆனால் அதே நிறுவனத்திலே அவரை விட இன்னும் அதிகமாக படித்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். எனினும் இவர் அந்த பொது நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக பணியமர்த்தப்பட்ட பிற்பாடு அவரை பற்றி பேசிக்கொண்டார்கள். இந்த ஆள் ஒரு டிகிரி படித்தவர் தானே, இவருக்கு என்ன தெரியும், எப்படி இவர் செய்யப்போகிறார் என்றெல்லாம். அப்போது பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், அப்படி தப்பா எடை போடாதீங்கப்பா, அவர் கல்லூரியிலே சென்று படித்து பெற்றது ஒரு டிகிரி மட்டும்தான். ஆனால் அவருக்கு அனுபவம் மிகுதி, அறிவும் மிகுதி. அறிவு என்பது என்ன? நாம் புத்தகத்திலிருந்து படிக்கின்ற அந்த பாடங்களிலிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமா? கட்டாயமாக புத்தகத்திலிருந்து பாடங்களிலிருந்து நாம் அறிவையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த தகவல்கள் எல்லாம் அறிவாக மாறுவது என்பது அனுபவத்தின் வழியாக, அந்த தகவல்களை நாம் செயல்படுத்துகின்ற போது அங்கே ஏற்படுகின்ற அந்த பட்டறிவின் வழியாக. அத்தகைய ஒரு அறிவு கொண்ட ஒரு மனிதன் தன்னிலே ஆற்றல் பெற்றிருக்கிறான். நான் சொன்ன அந்த ஒரு உதாரணத்திலே அவர் தலைவராக அங்கே அமர்த்தப்பட்ட பிற்பாடு ஒரு சில மாதங்களுக்குள் அந்த நிறுவனம் மிகச்சிறந்த ஒன்றாக செயல்பட்டது. எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். அப்போதுதான் பிரான்சிஸ் பேக்கன் சொன்ன இந்த உண்மையை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாலேஜ் இட்செல்ஃப் இஸ் பவர். அறிவு தன்னிலே ஆற்றல் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நாம் வாழ்விலே மேம்பட வேண்டுமென்றால் அறிவை வளர்த்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். சிறு வயதிலிருந்தே அந்த அறிவை வளர்க்கின்ற முயற்சியில் நாம் ஈடுபட்டோம் என்றால் நமது வாழ்க்கையிலே ஆற்றல் பெற்றவர்களாக வாழ்வோம். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஆகஸ்ட் 19 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில் 6வது அதிகாரமான திரு இசை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும்
ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திரு அவையின் இசை மரபு அளவிட முடியாத மதிப்புமிக்க ஒரு கருவூலமாகும். கலையின் பிற வெளிப்பாடுகளுக்கு மத்தியில் அது சிறந்து விளங்குகிறது. குறிப்பாக சொல்லோடு இணைந்த இசை ஆடம்பர திருவழிபாட்டிற்கு தேவையான மற்றும் அத்திருவழிபாட்டின் முழுமைக்கு உரிய ஒரு பகுதியாக விளங்குகிறது. மேலும் திருவழிபாடு நிகழ்வுடன் எவ்வளவு நெருக்கமாக இணைக்கப்படுகிறதோ அவ்வளவு புனிதமாக திரு இசை அமையும். அது இறைவேண்டலுக்கு இனிமையான வெளிப்பாட்டை வழங்குவதன் மூலம், அனைவரின் ஒருமித்த பங்கேற்பை ஊக்குவிப்பதன் மூலமும், புனித சடங்குகளுக்கு அதிக சிறப்பையும் மேன்மையும் அளிப்பதன் மூலமும் இதனை செய்கிறது என்று குறிப்பிடுகிறது. திருவழிபாட்டில் இசையின் பணியாற்றும் தன்மை குறித்த பொது சங்கத்தின் போதனையில் மையக் கருத்தை இங்கு காண்கிறோம். இது 1903 நவம்பர் 22 அன்று புனித 10ஆம் பயஸ் அவர்கள் வெளியிட்ட இன்டர் சொலிசிட்யூடின் என்ற திருத்தந்தையின் விருப்புரிமை கடிதத்தில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் இசை என்பது திருவழிபாட்டு நிகழ்வின் ஒரு அங்கமே தவிர திருவிழாவை அலங்கரிக்கும் ஒன்றல்ல. திருவழிபாட்டில் பாடுவதும் இசைப்பதும் இறைவேண்டல் செய்வதற்கு சமமானதாகும். சகோதர சகோதரிகளின் இதயங்களோடும் இறைவனின் இதயத்தோடும் நமது இதயங்களை இசைவித்து கொண்டாடப்படும் மறை உண்மையில் நாம் செயற்பூர்வமாக பங்கேற்கிறோம். குறிப்பாக இறைவேண்டலின் உணர்வுபூர்வமான பரிமாணத்தை இசை வெளிப்படுத்துகிறது. புனித அகுஸ்தினார் கூறுவது போல, கண்டேன் அமாண்டிஸ்டர் ஏஸ்ட், பாடுவது அன்பு கூறுவதற்கே உரியது. இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இறையருளின் வழியாக இறைவன் நம்மில் செயல்படுவதற்கு நமது இதயத்தை திறக்கவும் அந்த அருளால் நாம் வடிவமைக்கப்பட்ட அனுமதிக்கவும் இசை உதவுகிறது. பாடல் ஒன்றிப்பையும் உருவாக்குகிறது. பல குரல்கள் ஒன்றிணைந்து இசைக்கும் இனிய ஒத்திசைவு மனிதர்களுக்கிடையிலான வேறுபாடுகளை தாண்டி உள்ளங்களை ஒன்றிணைத்து அனைவரையும் இறைவனை புகழ்வதில் இணைக்கிறது. இவ்வாறு பாடல் திரு அவையின் வெளிப்பாடான அடையாளமாகும். அதன் இயல்பிலேயே அடங்கியுள்ள ஒன்றிப்பின் உணரக்கூடிய வெளிப்பாடாகவும் அமைகிறது. திருவழிபாட்டின் ஒருங்கிணைந்த அங்கமாகிய புனித பாடலின் ஆழமான இறையியல் முக்கியத்துவத்திலிருந்து சில தேவைகள் உருவாகுகின்றன. முதலாவதாக, காலத்தின் போக்கில் உருவாகும் இசை நாகரீகங்களையோ படைப்பாளர்களின் தனிப்பட்ட விருப்பங்களையோ மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் கொண்டாடப்படும் திருவழிபாட்டு நிகழ்வுக்கு ஏற்றதாக இசை அமைய வேண்டும். அதன் வடிவம், குறிப்பாக அதன் மெட்டு, தம்மை ஒரே நேரத்தில் மேன்மையானதாகவும் எளிமையானதாகவும் உயர்ந்த இசைத்தரத்தை கொண்டதாகவும் எளிதில் பாடக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக திருக்கூட்டத்தினர் அனைவரும் இணைந்து பாடுவதற்காக அமைக்கப்படும் பாடல்களுக்கு இது மிகவும் அவசியமானது. அதே காரணத்திற்காக பாடல்களின் வரிகளும் பொருத்தமானதாகவும் ஆழமானதாகவும் அதே வேளையில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று பொது சங்கம் பரிந்துரைக்கிறது. அவை முதன்மையாக திருவிவிலியம், திருவழிபாட்டு நூல்கள் மற்றும் திரு அவையின் ஆன்மீக மரபிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்விடயத்தில் நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். லெக்ஸ் ஒராண்டி, லெக்ஸ் கெராண்டி, அதாவது நாம் எவ்வாறு ஜெபிக்கிறோமோ அவ்வாறே நாம் விசுவசிக்கிறோம் என்ற பழமையான கொள்கையில் வெளிப்படும் இயக்கம் தொடர்ந்து உயிர்ப்புடனும் வளர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். அதாவது இறைவேண்டலின் சட்டமே நம்பிக்கையின் சட்டமாகவும் அமைகிறது. திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் இறை மக்களின் செயற்பூர்வமான பங்கேற்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது கொண்டாடப்படும் மறை உண்மையையும் அது அன்றாட வாழ்க்கையுடன் கொண்டுள்ள தொடர்பையும் ஆழமாக உணர்ந்து கொள்வதிலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் கூறுகிறார். மேலும் இறை மக்களின் வாழ்வை தனித்துவப்படுத்த வேண்டிய தொடர்ச்சியான மனமாற்றத்தின் உணர்வோடு இது அமைய வேண்டும். திரு இசையின் தனித்துவமான பங்களிப்பின் வழியாக இந்த பங்கேற்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம், இந்த பங்கேற்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படலாம் என்பதற்கும் பொது சங்கம் தெளிவான பதிலை வழங்குகிறது. இறை மக்களின் புகழ் உரைகள், மறுமொழிகள், திருப்பாடல்கள்,
பதில் பாடல்கள் மற்றும் பாடல்கள் ஆகியவற்றை கவனமாக தயாரிக்க வேண்டும் என்றும் அதே வேளையில் புனித அமைதிக்கும் இடமளிக்க வேண்டும் என்றும் அது கூறுகிறது. மேலும் திருப்பயணியாளர் அல்லது இறைமக்கள் என ஒவ்வொருவரும் திருவழிபாட்டு முறையின் இயல்புக்கும் திருவழிபாட்டு விதிமுறைக்கும் ஏற்ப தமக்குரிய அனைத்தையும் மட்டுமே செய்ய வேண்டும் என்று பொது சங்கம் அறிவுறுத்துகிறது. இவ்வாறு பல்வேறு பணிகள், பங்கேற்புகள் மற்றும் அமைதியான தருணங்களுக்கு இடையே நல்லிணக்கணமாக சமநிலை நிலைநிறுத்தப்பட வேண்டும். பொது சங்கம் கிரகோரிய பாடல்களுக்கு மிகுந்த மதிப்பளிக்கிறது. அதேவேளை பிற வகையான புனித இசைகளையும் திருவழிபாட்டிலிருந்து அது விலக்கவில்லை. குழல் இசைக்கருவியான ஆக்ரானுக்கும் சிறப்பான முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிற இசைக்கருவிகளும் புனித பயன்பாட்டிற்கு ஏற்றவையாகவோ அதற்கேற்றவாறு மாற்றி அமைக்கக்கூடியவையாகவோ ஆலயத்தின் மாண்புக்கு பொருத்தமான்மையாகவோ இறை மக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உண்மையிலேயே உதவுபவையாகவோ இருந்தால் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றன. பொது சங்க சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று பயன்பாட்டிற்கேற்ப திருவழிபாட்டை வெளிப்படுத்துதல் ஆகும். திரு இசையிலும் இது முக்கியமான பல்வேறு பண்பாடுகளின் இசை மரபுகள் மக்களின் சம மற்றும் சமூக வாழ்வின் ஒரு பகுதியாக இருப்பதால் அவற்றுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். எனவே அனைவரிடமும் பொருத்தமான சமய உணர்வை வளர்க்கும் கல்வியை வழங்க வேண்டும் என்றும் முடிந்தவரை அந்தந்த மக்களின் பாரம்பரிய இசையை பள்ளிகளிலும் புனித வழிபாடுகளிலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பொது சங்கம் பரிந்துரைக்கிறது. திருவழிபாட்டு சூழலில் பாடகர் குழுவுக்கும் சிறப்பான பணி வழங்கப்படுகிறது. இது ஒரு மேய்ப்பு பணி கருவியாகும். பல்வேறு வகையான பாடல்களுக்கு ஏற்ப தங்களுக்குரிய பகுதிகளை துல்லியமாக பாடுவதையும் இறை மக்கள் அனைவரும் பாடலில் செயற்பூர்வமாக பங்கேற்பதையும் ஊக்குவிப்பது அதன் பணியாகும். இதற்காக திரு இசையை இயற்றும் இசையமைப்பாளர் திரு அவையின் இசை மரபை அறிந்து கொண்டு பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து ஊக்கம் பெற்று திருவழிபாட்டிற்கு சேவை செய்யும் புதிய இசை படைப்புகளை உருவாக்க வேண்டும். அதேவேளை இன்றைய காலத்தின் உணர்வுகளையும் பல்வேறு பண்பாட்டு மரபுகளையும் மதிக்க வேண்டும். இதன் மூலம் பணியில் காணப்படும் குறைபாடுகள், அலட்சியமான வெளிப்பாட்டு வடிவங்கள், திருவழிபாட்டின் மாண்புக்கு பொருந்தாத தரமற்ற இசை மற்றும் பாடல் வரிகள் ஆகியவற்றிலிருந்து வழிபாட்டை தூய்மைப்படுத்தி திருவழிபாட்டு இசைக்கு உரிய மாண்பையும் தரத்தையும் வழங்க வேண்டும் என்று புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் வலியுறுத்தினார். இந்த காரணங்களுக்காக புனித இசையின் பயிற்சியையும் நடைமுறையையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று பொது சங்க தந்தையர்கள் பரிந்துரைக்கின்றன. திருப்பயணி பயிற்சியகங்களிலும் ஆண் பெண் இருப்பாளரின் துறவு புகுமுக இல்லங்களிலும் இவர்களின் கல்வி கூடங்களிலும் மற்ற கத்தோலிக்க நிறுவனங்கள், பள்ளிகள் ஆகியவற்றிலும் இசை கல்விக்கு பயிற்சி அளிக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். இத்தகைய கல்வி அளிப்பதற்கு திரு இசை பயிற்றுவிக்க அமர்த்தப்படும் ஆசிரியர்களை கவனமுடன் உருவாக்க வேண்டும். மேலும் இசை கலைஞர்களும் பாடல் பாடுபவர்களும் வலுவான திருவழிபாட்டு உருவாக்க பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு அவையின் தந்தையர்கள் திருவழிபாட்டு பாடலை திரு அவையின் ஒன்றிப்பின் அடையாளமாக மிகுந்த மதிப்புடன் கருதினர். எனவே புனித அந்தியோக்கியா இஞ்ஞாசியாரின் இந்த அழகிய வார்த்தைகளுடன் நாம் நிறைவு செய்யலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு பாடகர் குழுவாக மாறுங்கள். ஒற்றுமையுடன் இணைந்து இறைவனின் இசையோடு ஒருமித்த குரலில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை பாடுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாடலை கேட்பார். நீங்கள் செய்கின்ற நற்செயல்களின் வழியாக நீங்கள் அவருடைய மக்களின் உறுப்பினர்கள் என்பதை அறிந்து கொள்வார். புனித அன்னோக்கியா இன்னாசியர் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4:2 இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள். ஜிம்பாப்வேவின் கரிபா ஏரியில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 18 செவ்வாயன்று திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள இரங்கல் தந்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துயரும் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் அமைதியில் இலைப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்காகவும் இறைவேண்டல் செய்துள்ளார். ஆகஸ்ட் 11 செவ்வாயன்று கரிபா நகரிலிருந்து சலாலா மீன்பிடி
மீன்பிடி முகாமை நோக்கி சென்ற படகு கவிழ்ந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்தது. பலத்த காற்றும் படகில் அளவுக்கு அதிகமான பயணிகள் இருந்திருக்கலாம் என்ற கவலையும் விபத்துக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. ஜிம்பாப்வே அதிகாரிகள் 18 குழந்தைகள் உட்பட 80 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் விபத்திற்கான சரியான காரணங்கள் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு மற்றும் உடல்களை தேடும் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் அவசர கால பணியாளர்களுக்காகவும் மற்றும் துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இறைவனின் ஆறுதல், குணமடைதல் மற்றும் வலிமை கிடைக்க வேண்டும் என்று அவர் இறைவேண்டல் செய்துள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட இறைவா உமைக்கே புகழ் சுற்றுச்சூழல் திருமடலின் வழிகாட்டுதலின்படி வத்திக்கான் தோட்டங்களில் உள்ள மேட்டர் எக்ஸ்கிளேசியா துறவு மடத்திற்கு அருகில் உள்ள காய்கறி தோட்டம் முழுமையாக இயற்கை முறையில் பராமரிக்கப்படுகிறது. அதிகபட்ச விளைச்சலை பெறுவதை விட இயற்கையான வளர்ச்சி சுழற்சிகள், மண்ணின் வளம் மற்றும் உயிரின பன்மைத்தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தோட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பயிர் சுழற்சி முறை, சான்றளிக்கப்பட்ட இயற்கை உரங்கள் மற்றும் தாவர பாதுகாப்பு பொருட்களின் குறைந்த பயன்பாடு போன்ற முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. மண்ணின் வளத்தை இயற்கையாக அதிகரிக்க பருப்பு வகை பயிர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் தக்காளி பயிர்களுக்கு கடற்பாசியை அடிப்படையாக கொண்ட உரமும் தற்போது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 400 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட இத்தோட்டத்தை அனுபவமிக்க தோட்ட பணியாளர் ஒருவர் பராமரித்து வருகிறார். அவருக்கு இளம் பணியாளர்களும் உதவி செய்து பாரம்பரிய தோட்டக்கலை திறன்களை கற்றுக்கொள்கின்றனர். பருவநிலைக்கு ஏற்ப எந்த பயிர்கள் தேவை என்பதை துறவு சகோதரிகள் தெரிவிக்கின்றனர். நீர்ப்பாசனமும் இன்றளவும் கைகளால் மேற்கொள்ளப்படுகிறது. இத்தோட்டத்தில் பருவகால காய்கறிகள், மூலிகைகள், பழங்கள் மற்றும் சிட்ரஸ் வகை பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. ஆகஸ்ட் 17 திங்களன்று சிசிலியில் உள்ள கட்டானியாவில் இடம்பெற்ற திருப்பலியின் போது திருப்பிடத்தின் செயலரான கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் உலகம் முழுவதும் துன்புறுத்தலை சந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்யுமாறு கத்தோலிக்கர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புனித ஆகத்தாவின் அருளீக்கங்கள் கான்ஸ்டான்டினோப்பிலிருந்து கட்டானியாவுக்கு கொண்டு வரப்பட்டதன் 9ஆம் நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற இந்த திருப்பலியின் போது புனித ஆகத்தாவின் மறைசாட்சியம் என்பது வெறுமனே கடந்த காலத்தின் நினைவு மட்டுமல்ல, அது இறைப்பற்று, நம்பிக்கை மற்றும் அன்பின் நற்சான்றாக இன்றும் வாழ்கிறது என்று கர்தினால் பரோலின் அவர்கள் கூறினார். அப்போது கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களை பற்றிய தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர், கிறிஸ்து மற்றும் அவரது நற்செய்தியின் பெயரால் துன்பப்படுபவர்களை நினைவு கூர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு இறைமக்களை வலியுறுத்தினார். திரு அவை மனித ஆற்றலையோ அல்லது திறனையோ சார்ந்தது அல்ல, மாறாக கடவுளின் அருளையும் உண்மையையுமே சார்ந்துள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குழந்தைகளை இறை நம்பிக்கையில் வளர்க்கும் பெற்றோர், துன்பங்களின் மத்தியில் அன்பில் நிலைத்திருக்கும் தம்பதியர், போலித்தனமான கலாச்சாரத்திற்கு அடிப்பணியாத இளைஞர்கள், தாராள மனத்துடன் தங்களை அர்ப்பணிக்கும் அருள் பணியாளர்கள் மற்றும் துறவியர், மேலும் சமரசத்திற்கு பதிலாக உண்மை நீதியை தேர்ந்தெடுத்து பழி வாங்குதலுக்கு பதிலாக மன்னிப்பை வழங்கும் அனைவரும் வாழ்வில் எதிர்கொள்ளும் அன்றாட சவால்களை அவர் நம்பிக்கையின் அன்றாட மறைசாட்சி என எடுத்துரைத்தார். தொடர்ச்சியான பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் தீவிர எபோலா பரவல் நிகழும் போதிலும் காங்கோ ஜனநாயக குடியரசின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கத்தோலிக்க பள்ளிகள் 2026 முதல் 2027 ஆண்டு கல்வி ஆண்டிற்காக தயாராகி வருகின்றன. நாடு முழுவதும் செப்டம்பர் 1 அன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளன. இதிரி மாநிலத்தில் உள்ள புனியா மறை மாவட்டத்தில் கத்தோலிக்க பள்ளிகள் மாணவர்களையும் ஊழியர்களையும் பாதுகாக்க நலவாழ்வு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வருகின்றன. கை கழுவும் இடங்களை அதிகரித்தல், தொடுதல் இல்லா வெப்பமானிகளை வழங்குதல் மற்றும் உடல் நலம் பற்றி தினசரி தகவல்களை தெரிவிக்க நலவாழ்வு மையங்களை அமைத்தல் போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் கிராமப்புற பள்ளிகளில் உபகரணங்கள் மற்றும் நிதி பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. பெற்றோர்கள், பங்குகள், மறைமாவட்ட ஊடகங்கள் மற்றும் பெற்றோர் சங்கங்களுடன் இணைந்து திரு அவை தலைவர்கள் குடும்பங்களுக்கு நம்பிக்கை அளிக்கவும் எபோலா தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பணியாற்றி வருகின்றனர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.